வரும். அதுல frequency of occurrence, அந்த வேர்ட் எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு, அது வேர்டோடைய அந்த வார்த்தை அந்த கான்செப்ட்கான வார்த்தை டைட்டில்லையே இருக்கா, தலைப்பிலேயே இருக்கா, இல்லை வேற எங்கேயாவது உள்ள இருக்கா, அதை பேஸ் பண்ணியும் அதை ரேங்க் பண்ணி நாங்கள் இது பண்ணுறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அல்கிரிதம் அதை பேஸ் பண்ணி இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஃபார்ம் பண்ணி வச்சிருப்போம். அந்த டெம்ப்ளேட் பேஸ் பண்ணி இந்த ஒவ்வொரு டாக்குமெண்ட்டுக்கும் என்னென்ன சம்மரிங்கிறத ஜென்ரேட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த சம்மரி எடுத்து இங்கே கொடுக்கலாம். ஸோ இப்போ ஒரு சர்ச் கொடுத்தாக்க என்னென்ன சைட்ஸ் இருக்கு, எந்தெந்த லிங்க்ஸ் இருக்குங்கிறதும் கிடைக்கும். அதை தவிர அந்தந்த லிங்கையும் போய் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு அடியிலேயே இதோட சம்மரியும் உங்களுக்கு கிடைச்சிடும். அந்த மாதிரி தான் இதை அமைச்சிருக்கோம். இந்த கம்ப்ளீட் ப்ராசஸ் நாங்கள் எப்படி எவாலுவேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா, இது ஒரு டூரிசம் கார்பஸ், டூரிசம் டொமைனுக்கு எடுத்துட்டு அதில் ஒரு 30,000 டாக்குமெண்ட் எடுத்து அதுக்கு இந்த என்டையர் இது நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். இப்போ அதில் அந்த என்கன்வர்ஷன் ரூல்ஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம் சொன்னேன் இல்லையா, அந்த கன்வர்ஷன் பண்ணுறச்சு அதில் ஒரு 53 ரூல்ஸ் அதுக்காக நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ மொத்தமாக பார்த்தோம்னாக்கா ஒரு சராசரியாக நீங்கள் பார்த்தோம்னாக்கா ஒவ்வொரு டாக்குமெண்ட்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 25 கான்செப்ட் அதில் ரெப்ரசென்ட் ஆயிருக்கு. நம்ம வெப்லேருந்து எடுத்துக்கிற டூரிசம் டாக்குமெண்ட்ஸ் பிரகாரம் பார்த்தோம்னாக்கா அந்த மாதிரி இருக்கு. அந்த இண்டெக்ஸோட சைஸும் பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ சிஆர்சி இண்டெக்ஸஸ்லாம் இந்த அளவில் ஒரு 1,88,000 சிஆர்சி இண்டெக்ஸஸ் கிட்டத்துக்கு அங்கே வந்திருக்கு. அதில் அண்ட் இது ரேங்க் பண்ணி இது எப்படி பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்காங்க பார்க்கறதுக்கு மீன் ஆவரேஜ் ப்ரிசிஷன்ங்கிற தட்ஸ் வாட் வி யூஸ். ஸோ மீன் ஆவரேஜ் ப்ரிசிஷன்ங்கிற அது பார்த்தோம்னாக்கா ஃபார் அபவுட் 25 to 100 queries ட்ரை பண்ணாக்க ஒரு 0.75 to 0.8 நமக்கு ப்ரிசிஷன் வருது. விச் மீன்ஸ் நமக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கிறது அப்படிங்கிறது தெரியுது. இது ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எப்படி அது இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு. இப்போ இங்கே நான் கொடுத்துருக்கிற குவெரி பிள்ளையார் கோவில் அப்படிங்கிற குவெரி. ஸோ பிள்ளையார் கோவில்னு கொடுத்தாக்க நார்மலாக வர வேண்டிய பிள்ளையார் கோவில் இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸும் வந்துடும். அது ஒரு செட் இருக்கு. அதை தவிர உங்களுக்கு கணேசர் கோவில், இப்போ கணேசருங்கிறதும் அதே மாதிரி பிள்ளையார்ங்கிற கான்செப்டோட தான் அதுவும் வரணும். ஸோ கணேசர் கோயிலுங்கிறதும் வரும். அடுத்தது சித்தி விநாயகர் ஆலயம். இப்போ இந்த கோயில்ங்கிற வார்த்தையும் வேற, பிள்ளையாருக்கான இதுவும் வேற ஆயிடுச்சு. ஸோ சித்தி விநாயகர் ஆலயம் அப்படின்னு இருக்கு, அதுக்கான ரிசல்ட்ஸும் வரும். அது தவிர உங்களுக்கு பிள்ளையார் தனியாகவும் வரணும். பிள்ளைனா அந்த கான்செப்ட் மட்டும் நமக்கு வேணும் அப்படின்னாக்கா பிள்ளையார் அப்படிங்கிறதும். அதே மாதிரி கோவிலுக்குன்ற வார்த்தைக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய மாறுதல்கள் இருக்கும் இல்லையா. திருக்கோயில், ஆலயம், அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அதெல்லாமும் சேர்ந்து இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இந்த டிஸ்பிளே நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு 6 விண்டோ இருக்கும் ஆக்சுவலா அதுல. ஸோ ஒவ்வொரு விதமான அந்த டாக்குமெண்ட் அந்த கொடுத்த வேர்டுக்கு என்னென்ன மாதிரி ரிலேஷன்ஸ் அதோட இருக்குமோ அதெல்லாம் ஓரளவுக்கு தனித்தனியா இது பண்ணி அந்த மாதிரி ஒரு 6 விண்டோஸ் அந்த மாதிரி காமிக்கிற மாதிரி இதை டிசைன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இன்னொரு குவெரி அதே மாதிரி இப்போ கந்தன் ஆலயம் அப்படின்னு கொடுத்தோம்னாக்கா கந்தன் ஆலயம் அப்படிங்கிறது ஒன்று வந்துடும். அப்புறம் சுவாமிநாதன் ஆலயம், கோயில் சுப்பிரமணியர், ஸோ சுப்பிரமணியர் கோவில் அப்படிங்கிறது வரும். இந்த மாதிரி கந்தனுக்கு தனியா, கோயிலுக்கு தனியா இந்த மாதிரி நிறைய ரிசல்ட்ஸ் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. இப்போ இதை பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கந்தன் ஆலயம்ல பாத்தீங்கன்னாக்கா முருகனுடைய ஒரு இப்போ அந்த ரிசல்ட் எந்த லிங்க் அது போறதுங்கிறதுக்காக அந்த எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்கேன். இது விக்கிபீடியால ஒரு லிங்க், முருகன், அதுல அறுபடை வீடுகள் போட்டு அதுல கந்தன் ஆலயம் பத்தின டீடைல்ஸ் இருக்கு. ஸோ அந்த டாக்குமெண்ட்டை இது பிடிச்சிருக்கு அப்படிங்கறத சொல்லலாம். அதே மாதிரி இப்போ கோடைக்கால சுற்றுலா தலங்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுக்குறோம் அப்படின்னாக்கா கோடை சுற்றுலா, அந்த வார்த்தைக்கான அந்த கோடையும் சுற்றுலா மட்டும் இருக்கிற வார்த்தைகளும் நமக்கு கிடைக்கிறது. உல்லாச பிரயாணம், அதுக்கான வார்த்தைகளும் நமக்கு கிடைக்கும். இப்போ சுற்றுலா தலம்னு சொல்றச்சு அந்த சுற்றுலா தலம்ங்கிற வார்த்தை உல்லாச பிரயாணத்தோட எங்கேயும் லிங்க் ஆயிருக்கு. ஸோ அந்த ரிலேஷன் ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ல அது ரிலேட் ஆயிருக்கிறதுனால நம்ம எக்ஸ்பேண்ட் பண்றச்சு அந்த ரிலேஷனையும் நம்மளால எடுக்க முடியாது. அதனால அந்த டாக்குமெண்ட்ஸோடையும் நம்மளால இந்த இதுல நமக்கு கொடுக்க முடியாது. அப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய யூஸ்ஃபுல்லான டாக்குமெண்ட்ஸ் நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது இதுல இருந்து தெரியுது. இது அதே. ஸோ இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா கோடைக்கால பொருட்காட்சிங்கிற ஒரு இருக்கிற ஒரு டாக்குமெண்ட்டும் இது ரெட்ரீவ் ஆகுது இந்த மாதிரி ஒரு சர்ச் பண்ணுறச்சே நம்ம. ஓகே, இது அந்த இது இப்போ இந்த பொருள் சார்ந்த தேடலுக்கும் சொல் சார்ந்த தேடலுக்கும் நடுவில் ஒரு கம்பேரிசன் ஒன்று பண்ணியிருக்கோம். இதில் இந்த ப்ரிசிஷன் எவ்வளோ வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது எவ்வளோ ப்ரிசைஸாக இருக்குது, அந்த முதல் 5 ரிசல்ட்டையோ முதல் 10 ரிசல்ட்டோ முதல் 20 ரிசல்ட்டோ எடுத்தோம்னாக்கா அது எவ்வளோ ப்ரிசைஸாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு கம்பேரிசன் பார்த்தோம்னாக்கா ப்ளூ கலர் இஸ் நம்ம கான்செப்ட் பேஸ்ட் ரிசல்ட், வெறும் கீவேர்ட் பேஸ்ட் ரிசல்ட் மற்ற கலரில் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 45% வருது, இங்கே ஒரு 75% வருது. 10 ஃபர்ஸ்ட் 10 அவுட்புட்ஸ் பார்த்தோம்னாக்கா அதுலயும் பாத்தீங்கன்னாக்கா இந்த ப்ளூ இஸ் ஆல்வேஸ் இஸ் லிட்டில் அபவ் தி அதர் ஒன். ஸோ அந்த கான்செப்ட் பேஸ்ட் சர்ச்ங்கிறது கிவ்ஸ் மோர் ரெலவெண்ட் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இதுவும் அதே மாதிரி இந்த மீன் ஆவரேஜ் அது மூணையும் தனித்தனியா ஒரு 5, 10, 20 கால்குலேட் பண்ணுவோம். இது நிறைய ரிசல்ட்ஸ்க்கு அந்த மாதிரி எடுத்து அதோட மீன் ஆவரேஜ் எடுத்துருக்கோம். யூ கேன் see that we are getting a better precision on this side. Just finishing 2 minutes. Okay.
இது எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இது எப்படி எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு இது பார்த்தோம்னாக்க இது இந்த கிராஸ் லிங்குவல் இன்ஃபர்மேஷன் ஆக்சஸ், தட் இஸ் ஒரு லாங்குவேஜ்ல இருந்து இன்னொரு லாங்குவேஜ் நம்ம இன்ஃபர்மேஷன் ஆக்சஸ் பண்ணுங்கிறச்சு இந்த மாதிரி முறை நம்ம கையாண்டோம்னாக்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன வேணும் அப்படின்னாக்க நமக்கு இப்போ எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அதை அதோட யூஎன்எல் கிராஃபா நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிடணும். அதை பண்ணிட்டோம்னாக்க பாக்கி இந்த இண்டெக்ஸிங் இந்த சர்ச்சிங் இதெல்லாம் காமன் தான். ஏன்னா அதெல்லாம் யூஎன்எல் பேஸ் பண்ணி தான் அது பண்ணுறது. அது அந்த லாங்குவேஜை பார்க்க போகிறது கிடையாது. ஸோ அந்த யூஎன்எல் மட்டும் பேஸ் பண்ணி இருக்கிறத பாட்டெல்லாம் அப்படியே நம்ம லாங்குவேஜ் இண்டிபெண்டா வச்சுட்டோம்னாக்க only language specific components அந்த லாங்குவேஜுக்கு வேண்டியது மட்டும் என்ன டெவலப் பண்ணுமோ அதை டெவலப் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த இதில் இந்த என்கோர் காம்பனன்ட், அதாவது நம்ம எங்க லாங்குவேஜ்லேருந்து அந்த யூஎன்எல்க்கு கன்வெர்ட் பண்றோமோ அதே மாதிரி அந்த யூஎன்எல்லேருந்து எங்க அவுட்புட்க்கு கன்வெர்ட் பண்றோமோ இங்க ரெண்டு இடத்துல மட்டும் தான் நமக்கு லாங்குவேஜ் ஸ்பெசிஃபிக்கான மாடியூல்ஸ் டெவலப் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த என்கோர் காம்பனன்ட் அண்ட் அவுட்புட் ப்ராசஸிங் இஸ் வேர் வில் ஹேவ் டெவலப். அஃப்கோர்ஸ் எவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. there's a lot of work to be done in that, but this is a possible thing that can be done. Okay. In the work this was done as part of the CLIA consortium, which is funded by the TDIL Ministry of Information Technology. So I think it is my duty to acknowledge them. Nandri. Any questions? முதல் முயற்சி நீங்க ரொம்ப தமிழ் அருமையா பேசுறீங்க. Thank you. நன்றி. நன்றி. கேளுங்க. நான் தேன்மொழி சென்னையில இருந்து வந்திருக்கேன். உங்களோட அந்த யூஎன்எல் ரெப்ரசன்டேஷன் ஒரு பெரிய டிடிஎஸ் பெரிய ஒர்க்கே அதுதான். எல்லா டாக்குமெண்ட்டுமே யூஎன்எல்லாம் ரெப்ரசென்ட் பண்றீங்க. அந்த யூஎன்எல் ரெப்ரசன்டேஷன் இட் இஸ் மோர் ஆர் லெஸ் சிமிலர் டு ஆண்டாலஜி ரெப்ரசன்டேஷன். அதே கான்செப்ட்ஸ் ரிலேஷன்ஸ் அதையே ஒத்து போகுது. பட் ஒரு ஆண்டாலஜியை கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு நிறைய டூல்ஸ் இருக்கு. அந்த மாதிரி இந்த யூஎன்எல் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு ஏதாவது டூல் இருக்கா? டூல்ஸ் இல்ல. ஆக்சுவலா நாங்க எங்களோட அந்த இது பண்றச்சே கிட்டத்தட்ட ஆண்டாலஜி டூல்ஸ் மாதிரி இதுக்கு டெவலப் பண்ணுங்கிறது நாங்க ட்ரை பண்ணியிருக்கோம். அது ஆனா டூல்ஸ் அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா இப்ப அதுல ஆண்டாலஜில எல்லா ரிலேஷன்ஸுமே ஓரளவுக்கு யூசர் டிஃபைன்ட் ரிலேஷன்ஸ், எல்லா டேர்ம்ஸுமே சிம்பிளா இருக்கும். இப்ப நீங்க யூஎன்எல் ரெப்ரசென்ட் பண்ணனா ரிலேஷன்ஸ் எல்லாமே சம்திங் ஸ்பெசிபிக், ஒரு டாக்ஸ் மாதிரி இருக்கு. ஆமா, டாக்ஸ் மாதிரி தான் இருக்கும். அதான் டூல் இருக்கான்றது தான். டூல் இல்ல, there is no tool available. நம்ம அதை டெவலப் பண்ணணும். ஆமா, தேங்க்ஸ். Similar to dependency part. It is similar. இப்ப நம்ம ஆமா ஆக்சுவலா பாஸ் பண்ணி அந்த பாஸ் அவுட்புட்டை யூஸ் பண்ணி இன்னும் நல்லா டீடைல்டாவே நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். பட் இட் பிகம்ஸ் மோர் அண்ட் மோர் tedious. So which is why நாங்க இந்த சர்ச் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபுல் ரெப்ரசன்டேஷன் தேவை இல்லைங்கிறதுனால தான் கான்ஸ்டிட்யூவன்ஸ் எடுத்துனோம். வெறும் கான்ஸ்டிட்யூவன்ஸ் எடுத்துட்டு கான்ஸ்டிட்யூவன்ஸ்க்கு மட்டும் ஏன்னா அந்த சிஆர்சின்ற அளவுல நமக்கு சர்ச் பொறுத்த வரைக்கும் அது போர்மா இருக்கு. இப்போ நம்ம ஃபுல் டாக்குமெண்ட் ப்ராசஸிங்கோ இல்லை ஒரு டிரான்ஸ்லேஷனோ நம்ம பார்க்க வந்தோம்னாக்க அப்போ நீங்க சொல்ற மாதிரி ஃபுல் இதை நம்ம கம்ப்ளீட்டா பண்ணாதான் அது ஒர்க் ஆகும். அது இங்க இந்த ஒரு ஆப்டிமைசேஷன் நம்மளால பண்ண முடிஞ்சது. அதனால இட் பிகேம் ஈஸியர் டு டு இட். அதனால பண்ண முடிஞ்சது. அது in developed tools you have listed out WSD, MAFPAS and other things. Is it WSD available version of Islamic Weather? WSD is not fully available as such. ஏன்னா அது உங்களுக்கு இன்னும் we are still working on it. நிறைய ரிசர்ச் நடந்துட்டு இருக்கு அதுல இன்னும். சோ இன்னும் உங்களுக்கு ஃபுல்லா ஒரு டூலா அவைலபிளா இல்ல இன்னும். பட் அது அவைலபிள் ஆயிடுச்சுனாக்க நாங்க ரிலீஸ் பண்ணிடுவோம். Resources for that, WordNet resources for WSD. WordNet resources நம்ம ரிசர்ச்காக யூஸ் பண்ற ரிசோர்சஸ் இருக்கு எங்களுக்கு. Okay, named entity recognizer எல்லாமும் actually you have another expert sitting right here. Shobha is the one who's worked on named entity. அவங்க டெவலப் பண்ணி கொடுத்த named entity recognizer தான் நாங்க யூஸ் பண்ணிட்டோம். அதை பேஸ் பண்ணி தான் ஒரு நேம் லிஸ்ட் கிரியேட் பண்றோம். அந்த லிஸ்ட்டை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். My question is the same one. Yours is a web centric one. So how is it different from information extraction? And if we have to go from one domain to another, how fast you can come up with the UNL graph? Okay. இப்போ UNL graph பொறுத்த வரைக்கும் if you look at the end conversion rules that we have developed, most of the relations that exist have been covered, or 70 to 75% we would have covered in terms of what you normally expect. But when you go to a different domain, definitely there are a lot of other issues that one has to look at. So we have done for one domain, we are now working on another domain. So I think once we really do that, then and as we add 2 or 3 domains, it kind of become comprehensive. So then it will become easier to add additional domains. It may not be too much of work involved in that sense. Rather than if you go for a verb subcategorization and identify that for a particular verb, this can be the subject